ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளும் விடிந்து வருகையில், நல்லா கவனிக்கணும், அங்க ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல செய்தி குறிப்பு இருக்குது. முடிந்து அப்புறம் விடிந்து. எப்பொழுது முடியுதோ அன்றைக்கு ஒரு விடிவு. மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்து விடிந்து வருகையில் என்ன நடக்குது பாருங்க. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். ஆனா 28ஆம் அதிகாரத்துல இந்த இவ்வளவு டீட்டெயில், இதெல்லாம் நான் எழுதினது, குறிப்பெடுத்து எழுதினது. எங்க அந்த டீட்டெயில் இருக்குதுன்னா 24 லூக்கா 1ல வேறு சில ஸ்திரீகளோடும் சொல்லி அங்க போட்டிருக்கு. மார்க்கு 16:1 மார்க்கில் போடப்பட்டிருக்கிறது. என்ன? மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, இன்னும் சில ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? லூக்கா 23:55-56. கற்பனையின் படியே ஓய்வு நாளில். அப்ப கற்பனை என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதான 10 கற்பனையில் ஒன்று. சரியா? அந்த கற்பனையின்படி எது? லா ஆஃப் மோசஸ், மோசேயினுடைய சட்டம். அதன்படி அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். அதற்கு எபிரேய பாஷை என்னது? சாபத். சாபத்னா ஓய்ந்திருத்தல். அவங்க ஓய்ந்திருக்கிறாங்க கற்பனையின்படி. கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள் ஆயத்தம் பண்ணி அவங்க எல்லாம் ஓய்ந்திருக்கிறாங்க. எப்ப கொண்டு வர்றாங்க? வாரத்தின் முதல் நாள். மத்தேயு 28:1 ஓய்வு நாள் முடிந்து. எது முடிந்தது? ஓய்வு நாள் என்னது? மோசேயினுடைய பிரமாணத்தின் படி உள்ளதான கற்பனை. மோசேயினுடைய பிரமாணம் சொல்லுகிறது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா மோசேயினுடைய கற்பனைகள், கட்டளைகள் ஒன்று ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்றால் எந்த நாள்? சனிக்கிழமை. நம்ம எல்லாம் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம்ல. ஏன் என்றால் ஓய்வு நாள் மோசே கூறியது. ஏன் அதை மோசேக்கு அப்படி ஆண்டவர் இது சொன்னதும் கர்த்தர் தான். ஏன் என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அப்ப 7ஆம் நாள் இது சனிக்கிழமை. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப ஓய்ந்திருந்தார் என்று சொல்ல வார்த்தைக்கு தான் சாபத். And on the 7th day God ended his work which he had made, and he rested on the 7th day from all his works which he had made. இதைத்தான் இயேசு வருகிற வரைக்கும் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். மத்தேயு 28:1 ஆதியாகமம் 2:2 ஆரம்பித்த ஓய்வு நாள் இயேசு உயிர்த்தெழும்போது ஓய்வு நாள் முடிஞ்சு போச்சு. ஓய்வு நாள் முடிந்து அடுத்தது வாரத்தின் முதல் நாள் விடிந்து. சொல்லுங்க, முடிந்து விடிந்து. உன்னுடைய ஓய்வு நாள் முடிஞ்சிடும். ஓய்வு நாள்ல என்ன இருந்தது? கந்தவர்க்கம். எதற்காக தயார் பண்ணப்பட்டது? எதற்காக பரிமள தைலங்கள் தயார் பண்ணினார்கள்? வாசனை திரவியங்கள் ஏன் தயார் பண்ணினார்கள்? ஸ்திரீகள் பிணத்துக்கு, செத்து போனால் ஜீவன் இல்லாத உடலுக்கு. இயேசு அதை சிலுவையிலே ஆணி அடித்து கொன்றார். கொலோசையர் 2:14 நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் விரோதமாகும் கையெழுத்தை குலைத்து. எது கையெழுத்து? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். அந்த கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு போனான். எதற்காக? ஏற்கனவே ஆண்டவர் கற்பலைகளிலே எழுதினார். எழுதினதை அவன் போட்டு உடைக்கிறான். கற்பலைகளில் எழுதப்பட்டதான எழுத்துக்கள் நீ உடைத்து போட்ட. எங்க உடைத்து போட்டான்? 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய சமூகத்தில் மோசே என்ன செய்கிறான்? 2 கற்பலகைகளை எழுதி கர்த்தரே அதுல எழுதி கொடுக்கிறார். அதன் தேவனுடைய கையினால எழுதப்பட்ட எழுத்து. கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு, நீ இங்க வா, நான் உனக்கு கற்பனைகளை எழுதி தருகிறேன் என்று சொல்லி எழுதி கொடுக்கிறார். அப்படி எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை அவன் கோபத்திலே மக்கள் விக்கிரகத்தை செய்து, கன்றுக்குட்டி செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறதை பார்த்த மோசே கற்பனைகளை போட்டு உடைத்து விடுகிறான். உடைத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார், நீ மறுபடியும் அது போல கற்பனைகளை இழைத்து கொண்டு வா. அவன் இழைத்து கொண்டு போகிறான். எழுத்து கொண்டு போன உள்ளையில கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். யாத்திரை 31:18 பேசி முடித்த பின்பு விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய 2 பலகைகளை கொடுக்கிறார். 2 பலகைகளை கொடுக்கிறார். யாருனால எழுதப்பட்டது? கர்த்தருடைய விரலினால் எழுதப்பட்டது. விரலினால் எழுதப்பட்ட
அந்த கற்பலகைகளை போட்டு உடைக்கிறான். போட்டு உடைத்த உடனே ஆட சொல்ல மறுபடியும் எடுத்துட்டு வா, மறுபடியும் எழுதுறேன். இந்த கையெழுத்தை தான் இங்க நாம் பார்க்கிறோம். கொலோசையர் 2:14 நமக்கு எதிரிடையாகும், கட்டளைகளால் விரோதமாகும் கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி. அப்ப அந்த கையெழுத்தை குலைத்தார் எங்கே? சிலுவையில. இப்ப பொழுது விடிந்து, ஓய்வு நாள் முடிந்து, பொழுது விடிந்து வருகையில், ஓய்வு நாள் முடிந்த உடனே என்ன நடக்கிறது? இந்த கற்பனைகள், கற்பலகைகள், கையெழுத்துக்கள் எல்லாம் முடிந்து போகுது. எல்லாம் என்ன செய்து? ஓய்வு நாள் முடிந்தது. முதலாம் நாள் விடிந்து வருகையில். என்றைக்கு நமக்கு முடியுதோ அன்றைக்கு ஒரு விடிவு. உன்னுடைய வாழ்க்கையின் பழைய கையெழுத்து, பழைய பிரமாணம் என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு ஒரு விடிவு வரும். இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் அந்த சரீரத்திலிருந்து பிரிந்தது, உயிர் பிரிந்தது. பிரிந்த உடனே அது முடிந்தது. இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 19 முடிந்தது, முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் இவங்க வர்றாங்க. மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, எல்லாரும் கண்ட வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க அவங்க? ஓய்வு நாள் தான் முடிஞ்சு போச்சே, பிரேதம் ஆச்சு இல்ல. ஆனா இனி அந்த பிரேதம் அங்க இல்லையே. இயேசு இன்றைக்கு கல்லறையில பிணமாக இல்லை, அவர் வெளியே வந்து விட்டார். தேடி போறாங்க. லூக்கா 23:56 அந்த திரவியங்கள்லாம் செய்யறாங்க. செய்து விட்டு என்ன செய்யறாங்க? அவங்க கல்லறை கிட்ட ஓடி வர்றாங்க எல்லாரும். யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் அதிக இருட்டோட இருந்த ஸ்திரீகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் மேல் அதிக பற்று, அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் மகதலேனா மரியாள். சொல்லுமா? உயிரோடு இருக்கும்போது என்ன செய்கிறார்? விலையேறப்பட்ட நலதம் என்னும் பரிமள தைலத்தை உடைத்து அவள் தலையில ஊற்றுகிறார், பாதத்திலே தடவுகிறாள், கண்ணீர் சிந்துகிறாள், பாதத்திலே தலை கூந்தலை அவிழ்க்கிறார், முடியால் துடைக்கிறாள். துடைத்ததுக்கு அப்புறம் பாதத்தை வாயினால் முத்தமிடுகிறாள். அதன் பின்னர் இயேசு போகிற இடத்தெல்லாம் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு சொன்னார் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், இவ்வளோ என்றைக்கும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளை பற்றி சொல்லுங்க, மகதலேனா மரியாளை. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் வைக்கும் போதும் சிலுவையில் இருக்கும் போதும் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தாள். இறக்கினார்கள், வஸ்திரத்திலே சுருட்டினார்கள், கொண்டு போய் வைத்தார்கள். பார்த்தாள். அன்னைக்கு காலையில வந்து விட்டாள். இருட்டோட வருகிறாள். அப்ப கல் திறந்திருக்குது. அவள் வந்து இருட்டோட பார்க்கும்போது கல் திறந்திருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் கூட, பாடுகளிலும் கூட அவரை பின்பற்றினவர்கள் ஏராளமான ஸ்திரீகள் தான். அல்லேலூயா சொல்லுமா? ஏராளமான ஸ்திரீகள் இயேசுவை பின்பற்றினார்கள். இரண்டாவது குறிப்பு மார்க் 16:2-5, லூக்கா 24:2. கர்த்தருடைய தூதன் வருகிறான், கல்லை புரட்டுகிறான், புரட்டி அது மேல உட்கார்ந்து விட்டான். அந்த angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat upon it. உட்கார்ந்துட்டான் தூதன் வந்து அப்படியே உட்கார்ந்து விட்டான். ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. எங்கே? வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக பனியை போல, பனிமலையை போல அவனுடைய வஸ்திரம் வெண்மையாய் காணப்பட்டது. மார்க் 16:2, லூக்கா 24:2. அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது எவன் புரட்டி போடுவான் என்று ஒரு சகோதரிகள் வந்தாங்க இல்லையா? ஒருத்தர் கேட்கிறான், யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவாங்க? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சலோமே என்பவர்களும் பேசிக்கொள்றாங்க, யார் கல்லை புரட்டுவாங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது.
ஏறிட்டு பார்த்த போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவங்க நினைச்சிட்டு வர்றாங்க, இது பெரிய கல்லா இருக்குது, யார் நமக்காக புரட்டுவார்கள். ஆனா அவங்க வர்றதுக்குள்ள கல்லு புரட்டி போடப்பட்டு விட்டது. முதலாவது குறிப்பில் பழையவைகள் முடிந்தது, புதிய வாசல் திறந்தது. இரண்டாவது, கல் புரட்டப்பட்டது. மூடி இருந்த கல் புரட்டப்பட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு புதிய பாதை. இரண்டாவது குறிப்பு, உன் வாழ்க்கையில உன்னுடைய பழைய ஜீவியத்தை மூடி மூடி வைத்திருந்ததான கல் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினாலே நீக்கப்பட்டு புதிய பாதை திறக்கிறார். தூதன் வந்தான், கல்லை புரட்டினான். rolled back the stone from the door. திறக்கப்பட்டு விட்டது. மூன்றாவது குறிப்பு மத்தேயு 28:4. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். And for the fear of them the keepers did shake and became as dead men. காவலாளர்கள் திடுக்கிட்டார்கள், பயம் வந்தது. எதற்கு பயம்? பணம் இருக்கிற வரைக்கும் தான் பயம். ஹல்லேலூயா. மரித்த காரியங்கள், செத்த கிரியைகள் இருக்கிற வரைக்கும் பயம்தான். உன்னுடைய வாழ்க்கையில செத்த கிரியைகள் இருக்கவே கூடாது, பழைய கிரியைகள் இருக்கவே கூடாது. எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில செத்த கிரியைகள் இருக்கிறதோ அதுவரையும் ஒளிச்சு ஒளிச்சு பயந்து பயந்து தான் போக வேண்டும். பயந்து பயந்து தான் போயிட்டு இருப்போம். காரணம் என்ன? செத்த கிரியைகள். நான் செத்த கிரியைகளை அகற்ற வேண்டும், உயிர் காணப்பட வேண்டும். அங்க பணம் தான், அதை வச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அங்க இல்லை. தூதன் வந்தான், கல்லை புரட்டினான், கல் மேல உட்கார்ந்தான். திறந்த உடனே பூமி அதிர்ந்தது. அதிர்ந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. மயக்கம் அடைந்தார்கள், விழுந்தார்கள், பயம் சூழ்ந்தது. ஆனா இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து, இயேசு உயிர்த்தெழ போகிறார் 3 நாளைக்குள்ளே என்று இயேசுவை தீர்க்கதரிசனம் சொன்னார். அதை வைத்துக் கொண்டார்கள், மனதிலே காவல் காக்கிறார்கள். ஆனா அங்க இல்லை இயேசு. அல்ல சொல்லுமா? இல்லை. நாலாவது குறிப்பு மத்தேயு 28:5, 6, 7, மார்க்கு 6, 7, லூக்கா 24, 4, 5, 6, 7, 8, யோவான் 12, 20ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உள்ள எட்டி பார்க்கிறார் மகதலேனா மரியாள். அங்க பார்த்தா 2 தூதர்கள் வெள்ளுடை தரித்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். 2 தூதர்கள் வெள்ளுடை தரித்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். மகதலேனா மரியாள் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், மார்க் 16, 6, 7, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று காட்டுகிறார்கள். அவருடைய சீஷரிடத்துக்கு போய் என்ன சொல்றார்? நீங்கள் போய் go and tell, go and tell, அல்ல இன்னொரு வார்த்தை go and spell, go spell, go spell. இப்போ go spell ஒன்னா சேருங்க. gospel, gospel என்னது? நற்செய்தி, சுவிசேஷம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? அதைத்தான் சொல்லுகிறான் தேவதூதன். go and tell, gospel, gospel, சுவிசேஷம், நற்செய்தி. நற்செய்தியை போய் சொல்லு. தூதன் யாருக்கு சொல்லுகிறான்? மகதலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், அல்லது இயேசுனுடைய தாயாகிய மரியாளுடைய சகோதரி மரியாள், அப்ப இயேசுனுடைய சித்தி. அதுக்கப்புறம் சலோமே என்கிறதான இன்னொரு ஸ்திரீ. இந்த 3 ஸ்திரீகளும் நற்செய்தி கொண்டு போறாங்க. யாருக்கு கொண்டு போறாங்க? கலிலேயாவுக்கு போய் என் சீஷரிடத்துல சொல்லுங்க. அதான் தூதர்கள் சொல்லுங்க, சீஷரிடத்துல சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை காண்பீர்கள் என்று போய் சொல்ல சொன்னார்கள். கோ டெல். நாம் இன்றைக்கு காலை நேரத்தில் இங்கிருந்து போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறவர்களாய் போக வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உடனே ஸ்திரியை, ஏன் அழுகிறாய்? என் ஆண்டவரை கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே வைத்த இடம் இதுதான், ஆனால் இப்ப எங்கு கொண்டு போய் வைத்தார்களோ? மத்தேயு 28, 8-10.
5வது குறிப்பு, அந்த கல்லறை அங்க இருக்குது. அங்கிருந்து பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் 4 ஸ்திரீகள் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுடைய கல்லறை கிட்ட வந்தா அங்கே நிற்க தேவையில்ல, திரும்பி ஓடுகிறார்கள். ஓடும்போதே ஒரு பயம். எதுக்கு பயம்? காலையில வந்துட்டோமே, தூதனை பார்த்துட்டோமே, இயேசு உயிர் தெழுந்து விட்டாரு, இங்கே இல்லை. ஹல்லேலூயா. போகிற போது இயேசுதாமே எதிர்கொண்டு இயேசு கிட்ட வந்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு இயேசுனுடைய செய்தியை நீங்கள் கொண்டு போகிறீர்களோ அன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இயேசு எதிர வந்துடுறார். போகிற வழியில இயேசு வருகிறார். அப்ப மொத்தம் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? 4 பேர் போயிருக்காங்க. ஆனா ஒரு சுவிசேஷத்துல 3 பேர் இருக்கும், ஒரு சுவிசேஷத்துல ஸ்திரீகள் இருக்கும், ஒரு 2 சுவிசேஷத்துல பேர் இருக்கும். ஆனாலும் இவர்களுக்கு அது நம்பும்படியாக தெரியவில்லை, வீண் பேச்சாக தோன்றினது. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த 4 பெண்களும் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு இயேசுக்காக தியாகத்தோடு, இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அது மாதிரி வருவீங்க? எத்தனை பேர் இயேசுக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உயிரை பொருட்படுத்தாமல் இயேசுக்காக எத்தனை பேர் சாட்சியா இருப்பீர்கள்? பேதுருவோ எழுந்திருந்து ஓடி, நல்லா கவனிக்கணும், அவர்கள் சகோதரர்களிடத்திற்கு ஓடினார்கள். 4 பேரும் இந்த செய்தியை அறிவிப்பதற்கு சந்தோஷமா ஓடினார்கள். சகோதரர்களிடத்திலே சகோதரிகள் ஓடினார்கள். பேதுரு எங்க ஓடுகிறாரு? கல்லறைக்கு ஓடு. ரிவர்ஸ் ஆர்டர்ல போதுங்க. சகோதரிகள் ஃபார்வர்டு போறாங்க, சுவிசேஷத்துல ஊழியத்துல முன்னேறி போகிறார்கள். சகோதரர்கள் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் பயத்தோடு போனார்கள், பேதுரு தைரியத்தோடு போகிறார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே 3 தடவை மறுதளிச்சார் பேதுரு. அங்க பயம் கோர்ட்ல. இப்ப கல்லறை கிட்ட யார் வந்தா பாத்துக்கலாம். ஏற்கனவே கத்தி எடுத்து வெட்டினவர் தான் பேதுரு, கத்தியும் கையுமா இருந்தவர். அதனால இயேசு உயிர் தெரிந்தா சொன்னது வீண் பேச்சா தெரிந்தது, ரிவர்ஸ்ல ஓடுகிறார். பேதுரு உள்ள போய் எட்டி பார்த்த உடனே தான் தைரியம் வந்துருச்சு பேதுருக்கு. பேதுரு சந்தேகப்படுறது ஒன்றும் வேஸ்டா போல, சகோதரர் சொன்னதெல்லாம் நம்பல. ஆனா வந்து நின்று பேசுகிறார். 11 கோடு கூட சேர்ந்து எருசலேமில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் பேதுரு. படிக்க தெரியாத பேதுரு இப்போது நின்று பேசுகிறார். நீங்கள் கொலை செய்து சிலுவையிலே தூக்கி கொலை செய்து இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். அவங்க பயத்தோடு அறிவிக்க ஓடினார்கள். சந்தேகப்பட்டான் பேதுரு. சரி, நான் போய் வெரிஃபை பண்ணி பார்க்கிறேன்னா போய் பார்த்தான், இல்ல. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். பேதுரு அவர் போல்டா சொல்ற காரணம் என்ன? போய் கல்லறை உள்ள பார்த்தார். பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. கோர்ட் சீன் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. நீங்கள் அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்படி இருந்தும் தேவன் அவருடைய ஆலோசனைப்படி முன்னறிவின் படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்தீர்கள். பிடிக்கும் போது பேதுரு கூட இருக்கிறார். இயேசு பிடிச்சிங்கயா பிரசங்கம் பண்றார். இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது. 19 விதமான பாஷைக்காரர்கள் கூடியிருக்கிறார்கள். கத்தி பேசுறார். ஏற்கனவே என்னுடைய இயேசுவை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள். அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். கொலைக்காரர்கள் நீங்கள். ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. நல்லா கவனிக்கணும். ஸ்திரீகள் நற்செய்தி அறிவிக்க ஓடினார்கள். பேதுரு சரி பார்க்க ஓடினார், வெரிஃபை பண்ண ஓடினார். ஹல்லேலூயா. சொல்ற பேதுரு அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். சங்கீதம் 16:10 என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். சங்கீதக்காரன் 800 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான் இயேசுவை உயிர்த்தெழுதலை குறித்து. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். 2 பொய் சாட்சி கொண்டு வந்தீர்களே,
இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு மரணாக்கினை ஒப்பு கொடுப்பதற்காக 2 பொய் சாட்சிகளை தேடினீர்களே, இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். 6வது பாயிண்ட், இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிற அந்த ஒரு சீனை நாம் இப்ப பார்க்கிறோம். மார்க் 16:9-11. அவளிடத்திலிருந்து இயேசு 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். யோவான் 20:13-18. அப்ப மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். அழுத உடனே அவரை வைத்த இடம் எங்கே தெரியவில்லை, அவருடைய சரீரத்தை எங்கோ கொண்டு போய் விட்டார்கள் என்று அவள் சொல்லுகிறாள். சொன்ன உடனே திரும்பி பார்த்து 14ஆம் வசனம், அவர் எங்கே என்று தெரியவில்லை என்று அவள் அழுது புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனா பின்னாலே யார் நிற்கிறது? இயேசு. ஹல்லேலூயா. உன் அழுகைக்கு பின்னாலே இயேசு நிற்கிறார். நீ தேடும் பொழுது இயேசு உன் பின்னால நிற்கிறார். இயேசுவே, நான் உம்மை காண வேண்டும். என்னை அழுது புலம்பும் போது உனக்கு பின்னால இயேசு நிற்கிறார். அவள் சொல்லிட்டே இருக்கிறார். இயேசு என்று அறிய தெரியல அவளுக்கு. காரணம் என்ன? கண்களில் முழுவதும் தண்ணீர், இருதயத்திலே துக்கம், சிந்தை முழுவதும் துயரம். இயேசுவை காணவில்லையே, அவருடைய பாடியை காணலையே, நான் கந்தவர்க்கெல்லாம் கொண்டு வந்தேனே, அவர் இங்க இல்லையே என்ற துக்கத்தினால அவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது பின்னால திரும்பி, ஏம்மா அழுற அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவரை வைத்த இடம் தெரியலையே, நேத்து தானே வச்சுட்டு போனோம், ஓய்வு நாள்னு சும்மா இருந்தோமே, ஏமாந்துட்டோமே. இயேசு அவளை பார்த்து, மரியாளே. இந்த குரல் யாருடைய குரல்? என் ஆண்டவருடைய குரல். மரியாளே என்று சொன்ன உடனே திரும்பி பார்த்து, ரபூனி. உடனே திரும்பினா, ரபூனி. ரபூனி என்ன அர்த்தம்? போதகரே. அவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பு வைப்போம் என்றார். இங்க பார்த்துங்க, பயங்கரமான ஊழல் நடக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், பரிசேயர்கள் எல்லாரும் வந்து போர் சேவகரோட ஒரு ஆலோசனை பண்றாங்க. இயேசு உயிரா எழுந்துட்டார். இயேசு உயிரா எழுந்துட்டார். ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. என்ன கவுன்சில் பண்றாங்க? இது மாதிரி அவருடைய சீஷர்கள் வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள். அதற்கு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, they gave large money unto the soldiers. நிறைய வெகு பணத்தை அவர்களுக்கு சேவகர் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி, போர் சேவகருக்கு கொடுத்துட்டு, இது மாதிரி அவருடைய சரீரத்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. உடனே கவர்னருக்கு வேணும்னா நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரை சம்மதிக்க வைக்கிறோம். பொந்தி பிலாத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரை சம்மதம் பண்ண வச்சிடறோம். நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு, இயேசுவை உயிரோடு எழுந்திருக்கல, அவர் செத்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? பொய் செய்தியை பரப்புகிறார்கள். பணம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலையும் விளையாடினது. சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன். கடைசியாக உள்ள குறிப்பு என்ன தெரியுமா? துர்ச்செய்தி பரப்பினார்கள். ஆசாரியர் யார்? அந்த ஆசாரியர்கள் தேவனுக்கு பணி செய்கிறவர்கள். வேதபாரகர்கள் யார்? தேவனுக்கு பணி செய்கிறவர்கள். பரிசேயர் யார்? உயிர்த்தெழுதலையும் தேவ தூதர்களையும் பரலோகத்தையும் நம்புகிறவர்கள் பரிசேயர். அவர்கள்தான் துர்ச்செய்தி பரப்புகிறார்கள். நாம் துர்ச்செய்தி பரப்புகிறவர்களாக அல்ல, நல்ல செய்தி பரப்புகிற விசுவாசியாக, உயிர்த்தெழுதலை அறிவிக்கிற விசுவாசியாக நீர் மாறு. என்றைக்கு நீ துர்ச்செய்தியை பரப்புகிறாயோ, சபையிலே, வெளியிலே, சபைக்கு உள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே பேட் நியூஸ் நீ கேரி பண்ணுகிறவனாய் இருந்தால் நீ யாரா இருக்கிறாய்? இயேசுக்கு எதிராக சதி பண்ணுகிறவனாக இருக்கிறாய். எல்லாரும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.